Praise Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word series. And நான் உங்ககிட்ட பேச போற இந்த சில நாட்கள்ல எதை பத்தி பேச போறோம்னா, we are going to be meditating on the topic a change in our lifestyle. நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய சேஞ்சஸ் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 4 days மண்டே டு தேர்ஸ்டே யூஸ்வலாக நான் பேசுவேன் பி என்கரேஜில். ஸோ இந்த வீக் நம்ம எதை பற்றி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னா ஃபுட் ஹேபிட்ஸ் பற்றி தான். ஸோ அதில் இன்னைக்கு என்ன டாபிக், மண்டே என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, do not listen to the influences of the world. எஸ், இந்த உலகத்துக்குன்னு ஒத்த விஷயம் போடுற யாருனாலையும் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னா. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சு இந்த மாதிரி கோட்ஸை கேட்டிருப்போம், இல்லை நம்மளே சொல்லியிருப்போம். ஃபுட் மேக்ஸ் மீ ஹாப்பி, ஃபுட் இஸ் லைஃப், நான் வாழ்கிறதே சாப்பிட்றதுக்காக தான், சாப்பாடு இல்லைன்னா நான் இல்லை, இப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம்ல. எஸ், நானும் அந்த கூட்டத்தில் ஒருத்தியாக தான் இருந்தேன். மேபி சம்டைம்ஸ் ஐ ஸ்டில் ஃபால் இன்டு தட். இப்போலாம் ஃபுட்டியாக இருக்கிறதே ஒரு பெருமைக்குரிய விஷயமா ஆயிடுச்சு. பட் ஆஸ் அ சைல்ட் ஆஃப் காட் you have a greater purpose. சாப்பாடு மட்டுமே உங்களோட பர்பஸ் இல்லைங்க. ஓகே, சாப்பாடுக்காக தான் நான் வாழ்கிறேன், சாப்பிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன், ஃபுட் இஸ் வாட் கிவ்ஸ் மீ ஜாய், அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளோட ஜாய், நம்மளோட டிபெண்டன்சி எல்லாமே காட் கிட்ட தான் இருக்கணும். காட் ஷுட் மேக் யூ ஹாப்பி, ஸ்பெண்டிங் வித் காட் ஷுட் மேக் யூ ஹாப்பி, ரீடிங் த வேர்ட் ஷுட் கிவ் யூ லைஃப். நம்ம வாழ்கிறதே ஆண்டவருக்காக தான் அப்படின்ற ஒரு நிச்சயத்தோடு நம்ம இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பேஷனோடு நம்ம இருக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்களும் நானும் சரி தேவனோட பிள்ளையாக இருக்கிறோம், கரெக்டாக? அண்ட் we are called not to gratify the desires of the flesh. நம்ம மாம்சத்தின் இச்சைகளுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. மாம்சத்தின் இச்சையில் இந்த ஒரு சாப்பாடு விஷயம் வந்துடுதுங்க. இப்போது சாப்பாடுன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான். ஓகே, பட் சாப்பாடு மாத்திரமே இம்பார்ட்டன்ட்ன்றது சொல்கிறப்போ தான் அங்கே பிரச்சனை வந்தது. அப்போ தான் நமக்கு அது ஒரு இச்சையாக மாறிடுது. ஓகே, அதாவது இந்த சாப்பாடு நான் உடனே சாப்பிட்டே தீரணும், இந்த ரீல்ஸை நான் பார்த்துட்டேன், நான் உடனே நான் போய் சாப்பிடணும், இதை சாப்பிட்றதுக்காக நான் எவ்வளோ தூரம் வேணால் ட்ராவல் பண்ணுவேன், யாரை வேணாலும் நான் விட்டு கொடுத்துடுவேன் அப்படின்னு வர அந்த அளவுக்கு நம்ம ஃபுட்டை ஒரு ஐடலாக ஆக்கவே கூடாதுங்க. God has given us food to live, but food is not life. நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஃபுட்டாக இருக்குது. எப்படி ஆக்சிஜன், வாட்டர் இருக்கோ அந்த மாதிரி நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஃபுட்டாக இருக்கே தவிர ஃபுட்டு தான் நம்ம வாழ்க்கை கிடையாது. யூ see the difference. ஓகே, God has called you for a greater purpose. நீங்கள் நினைக்கலாம், இப்போது நீங்கள் ஃபுட்டுக்கும் ஏன் காடுக்கும் நீங்கள் ரிலேட் பண்ணுறீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கொஞ்ச நாளாகவே இந்த ஃபுட் நம்மளை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால we are not even giving our mind to Christ. யோசிச்சு பாருங்கள், முந்திலாம் ரீல்ஸில் நீங்கள் நிறைய ஏசப்பாக்குரிய விஷயங்களை நிறைய பார்த்ததுனால உங்களோட ஃபீட் ஃபுல்லாகவே ஜீசஸோட ரீல்ஸாக இருக்கும், ஏதாவது ஒரு பாடல், ஏசப்பாவோட பாடல் ரீல்ஸாக இருக்கும். என்னைக்கு நீங்கள் ஃபுட்டுக்குரிய விஷயத்தை பார்க்க ஆரம்பிச்சிங்களோ, நிறைய பார்க்க ஆரம்பிச்சிங்களோ, இப்போ உங்கள் ஃபீடை ஓப்பன் பண்ணாலே ஃபுட்டாக தான் இருக்கும், கரெக்டாக? when you started feeding your feed with food, the food started controlling your feed. I know it is like a டங் ட்விஸ்டர். எஸ், நீங்கள் எப்போ உங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபீடுக்கு நீங்கள் ஃபுட்டுனால ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிங்களோ, அந்த ஃபீட் இப்போ உங்களை என்ன பண்ணுது, ஃபுட்டுனால திரும்ப உங்களை ஃபீட் பண்ணுது. இட் இஸ் கிவிங் யூ பேக். ஓகே, ஸோ அது மட்டும் ஃபுட்டுன்னு இல்லை, நீங்கள் இப்போ இன்ஸ்டாகிராமில் என்ன நீங்கள் சர்ச் பண்ணீங்களோ, கூகுளில் நார்மலாக என்ன நீங்கள் சர்ச் இன்ஜினில் சர்ச் பண்ணாலுமே உடனே யுவர் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாமே இட் வில் கேதர் தட் இன்ஃபர்மேஷன் அண்ட் அதே பார்க்குற மாதிரி இருக்கும். எஸ், ஸோ நீங்கள் என்னைக்கு அதுக்கு இடம் கொடுத்தீங்களோ அன்னிலேருந்து நீங்கள் ஃபுட்டுக்கான ரீல்ஸே பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்கோன்னா, யாராவது ஒருத்தவங்க ஃபுட்டை பற்றி போட்டால் உடனே நீங்கள் அந்த இடத்துக்கு போகணும். இதை நான் சாப்பிட்லன்னா எனக்கு நைட் சாப்பாடே வேணாம், ஐயோ இன்னைக்கு நான் இதை பார்த்துட்டேனே, ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் இட், ஐ எம் கிரேவிங் ஃபார் இட்னா போய் சாப்பிட்ற மாதிரி. ஸோ ஃபுட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் அதுக்காகவே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆகிடும். God has not called you to run behind food. Okay, he has not called you to let ஃபுட் கண்ட்ரோல் யூ. ஓகே, அந்த ஒரு டிசையருக்கு நீங்கள் ரொம்ப இடம் கொடுத்துடாதீங்க. யூ ஈட் டு லிவ், பட் டோன்ட் மேக் ஈட்டிங் யுவர் லைஃப். அதுதான். லெட் us all read a verse from 1 Corinthians chapter 10:31. So whether you eat or drink or whatever you do, do all to the glory of God. தமிழில் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 31 வசனம்.
ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். ஸோ வாட் எவர் யூ டூ இட் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். ஈவன் இங்கே மெயினாக மென்ஷன் பண்ணியிருக்கிறதே என்ன, ஈவன் இஃப் யூ ஈட் ஆர் ட்ரிங்க், ஃபுட் ரிலேட்டடாக தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. கரெக்டாக? ஸோ ஈவன் இஃப் யூ ஈட் ஆர் ட்ரிங்க், டூ இட் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். தேவனுடைய நாமம், தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். ஸோ நீங்கள் சாப்பிட்றதுல தேவ நாமம் மகிமைப்படுதா? அதாவது நீங்கள் யூஆர் கோயிங் அண்ட் ஹாகிங் ஃபார் ஃபுட்ல அந்த இடத்துல தேவனோட நாமம் மகிமைப்படுதா? இல்லை. காட் ஹஸ் கால்ட் அஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் இன்டு லைஃப். ஆனால் நம்மளாம் என்ன ஆகிடும், மற்றவங்கனால நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடும். ஸோ இன்றைக்கு ஐ வாண்ட் யூ டு கெட் திஸ் ஸ்ட்ரெயிட் இன்டு யுவர் ஹெட். யூ ஆர் அன் இண்டிவிஜுவல் வித் அ பர்பஸ். யூ ஆர் அ பர்சன் to build. You are a person chosen by God to build his kingdom. Yes, you are called to influence others to Christ. I repeat, you are called to influence others to Christ. Do not let others influence you. சாப்பிட்றது பிரச்சனை இல்லைங்க, சாப்பிட்றதுக்காகவே வாழ்றது தான் பிரச்சனை. இன்னைக்கு நீங்கள் வாழ்ந்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்க. God has a bigger purpose for you. Do not let this habit of food blunt you down. உங்களை மந்தமாக்கும்படிக்கு இந்த ஒரு சாப்பாட்டுக்கு நீங்கள் இடம் கொடுத்துடாதீங்க. இன்னும் டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே நம்ம அந்த ஃபுட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு யாரை நான் பேசினதில் அஃபண்ட் ஆகிருந்தீங்கன்னா மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு இந்த டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே கொஞ்சம் இந்த சீரீஸை பாருங்கள். I believe God is going to talk to you because he's been talking to me. He's been setting me right in this food matter. God bless you. Have a great day. Let us all pray before that. Lord Jesus, we thank you for this beautiful day. ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு கூட அப்பா நீங்கள் இந்த சாப்பாட்டு காரியத்தை குறித்து பேசினீரே, அதற்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே நாங்கள் எதை செய்தாலும் உம்முடைய நாம மகிமைப்பட செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. Lord, help us not to get influenced by food, Lord. Help us to influence others to you, Lord. In Jesus' name I pray. Amen. Amen. God bless you. Have a great day.